எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் அந்த ஹாப்பி ஃபீலிங்? நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். அப்போ நம்ம ஒரு புது கோல் செட்டப் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அதனாலதான் நமக்கு புத்தாண்டுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. புத்தாண்டுனாலே நம்ம லைஃப்ல ஏதாவது புதிய விஷயங்கள் நடக்காதா, ஏதாவது புது மாற்றங்கள் வராதான்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஏன்னா புத்தாண்டுல தான் பொதுவா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்னென்ன எடுப்பாங்கன்னா, நான் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்க போறேன், கெட்ட பழக்கத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்லயே ஒவ்வொரு சேஞ்சஸ இந்த புத்தாண்டுல கொண்டு வருவாங்க. இந்த கிரக நிலைகள் 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸ் ஐயா கிட்ட இந்த புத்தாண்டு நட்சத்திர பலனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் என் உயிரான ஈசனை வேண்டி இந்த 2026ஆம் ஆண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இங்க நன்மை தீமை என்பதை காட்டிலும் நன்மை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவும், தீமை நம்மளை சுத்தி வருதுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு அதையும் நன்மையாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆன்மீகத்தோட துணை வேணும்னு நம்ம சொல்றது. ஏன்னா நன்மையும் தீமையும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நன்மை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம், நம்மளை சுத்தி நன்மையற்ற விஷயங்கள் வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாத்திக்கணும். ஸோ அப்ப எப்பொழுதும் நம்மளை சுத்தி ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட துணை, குருவோட அருள் வேணும், நம்மளோட பெற்றோர்களோட ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? ஸோ இந்த பவர் யார் யாருக்கெல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை என்ன பண்ணா இந்த பவர் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இது எல்லாமே சஞ்சரிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே குருவோட வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நிறைய, அதாவது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை நோக்கி பயணம், ஏன்னா நிறைய ஆன்மீக சில பயணங்கள் இருந்தவங்க எல்லாமே இப்ப குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் 2026 அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கே நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எப்பொழுதும் என்ன, குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் இறை அருளை பெற முடியும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய உறவுகளுடன் ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்ற தகவலுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு, இந்த ஆண்டாவது அவங்க பிரச்சனை தீருமா, அந்த பிரச்சனை தீரணும்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் யோகமான ஆண்டு அப்படின்னு சொல்லுறேன். ஸோ அந்த யோகமான ஆண்டுல கொஞ்சம் விழிப்பா இருந்தாதான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் என்ற ஒரு புரிதலையும் சேர்த்தே நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு என்னன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களில் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சிகள் வழியாக நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு தடைகளும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அரசியல் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டம் தன்னை எப்படியாவது அந்த பதவி பெறணும்னு சொல்லிட்டு நிறைய மறைமுக முயற்சியில் ஈடுபடுவாங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே கடைசியில பார்த்தீங்கன்னா
தேவையற்ற விஷயம் கௌரவத்தை பார்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா விரயமா போயிடும். அதான் சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அதை கை தட்டி கீழே விழுந்த கதையாக தான் ஆயிடும். ஸோ அதனால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது தான் அந்த அந்த இனிமையான நிகழ்வை சுவைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து அம்மா தான் படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க. என்ன படிக்கணும் ஏது படிக்கணுன்றது அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னன்னாக்கா இந்த காலகட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னாவே சக்சஸ் ஆயிடுவீங்க. நிறைய பேருக்கு என்னக்கா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அயல்நாடு சென்று படிப்பது, நிறைய பேர் வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ஹவுசிங் லோன் வாங்குவது, வண்டிக்காக கடன் வாங்கி அந்த காலத்தில் வண்டி வாகன யோகங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வருமானம் எவ்வளோ வந்தாலும் அது ஏதோ ஒரு விபத்தில் விரயங்களும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு விரயம் இல்லை டொனேஷன் அன்னதானம் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ண உங்களை தேடி வரவங்க அந்த மருத்துவ விரயம் சொல்லக்கூடிய மாதிரி மருந்து வாங்குறதுக்கு காசு கொடுக்குறது, இல்லை மருத்துவமனை கொண்டு செல்வது, இந்த மாதிரியான சிறிய உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு, மருத்துவம் தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவிகள் செய்வது மூலயமா, இல்லை பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மருந்து வாங்கி கொடுப்பது மூலயமாவும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விரயத்தையே அதிர்ஷ்ட முதலீடா மாத்திக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது நீங்கள் செய்ய வேண்டிய விரயம் என்னது சுப விரயமாக மாறும். ஸோ அஸ்த நட்சத்திரம் இதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க லைஃப்ல என்ன நடக்க போகுது, அவங்க லைஃப்ல புது மாற்றங்கள் ஏற்படுமா, அந்த புது மாற்றங்கள் ஏற்படணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன குறிப்பா 1-2 கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க என்ன பண்ணணும்னா போய் நேரா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கண்டிப்பா பண்ணிக்கணும். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டுக்கான ஒரு பரிகாரமா இந்த ஆண்டு இருக்கும். ஸோ அதனால என்னன்னாக்கா 1ஆம் தேதி பிறக்கும் போதே நீங்க போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுவது தான் உங்களுக்கு பரிகாரம். ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய வாகன யோகங்கள் என்பது இருக்கு. வாகன யோகம் இருக்கிறதுல மாதிரி வாகனத்தில் போகும்போது சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாகனத்தால சிறிய விபத்துக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயங்களை போக்குவதற்காக நீங்க இந்த 2026 ஒரு ரத்த தானம் செய்வது, இல்லை பிளட்டை போய் நீங்க உங்களோட மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பது, இது என்ன பண்ணிடும்னா உங்களுடைய வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ என்ன பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கும் போது அதுதான் அதிர்ஷ்டமாக மாறும். ஸோ அதனால என்னடா 2026 எடுத்த உடனே ஒரு இப்படி சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். நீங்க இதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் திடீர் லாட்டரி யோகம், திடீர் பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இன்னைக்கோ வர வேண்டிய சொத்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு விற்று பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கை மாறக்கூடிய வாய்ப்பு. அதனால இந்த விஷயத்த செஞ்சீங்க. குறிப்பா இது 1-2 பாதங்களுக்கு மட்டும்தான். சித்திரை 1-2 அதே 3-4 பாதங்களுக்கு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி அடிச்சா ஜாக்பாட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பமே சும்மா கலக்கல் அப்படின்ற மாதிரி தான் இந்த 2026 உங்களுக்கு அமைச்சு. எல்லா விதத்திலையும் வெற்றி. பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வழியாவே மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது வாகனம் வாங்கினா எப்படி பெரிய லக்ஸரி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்போம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் வெற்றியை சுவைக்கும் போது உடல் நிலையில கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குறிப்பா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை, சிறுநீரகம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். உடல்நிலை நல்லா வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2026 அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ அதனால இந்த சித்திரை 3-4 பாதத்தில் இருக்கக்கூடிய 3-4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் யோகமான ஆண்டு.
சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரி இருக்கும்? உங்களுக்கு இருக்க சொத்து பிரச்சனை தீருமா? சொத்து பிரச்சனை தீரணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தான் மனம் விரும்பிய விஷயங்கள் எல்லாத்துமே கிடைக்கக்கூடிய, தன் கனவுகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. ஸோ இந்த 2026 வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் கனவுகளான திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இந்த 2026 நடப்பதற்கான சாத்தியம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காலத்துல குழந்தை பேரு கண்டிப்பாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால ஐயுவி ஐயுஎஃப் அந்த மாதிரி கூட போவதற்கான வாய்ப்புகள் நீங்க ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் அந்த விஷயத்திலும் இந்த காலத்துல வெற்றினா கடந்த காலத்தில் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு வாழ்க்கையில் அதை எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூற ஒரு ஆண்டாக தான் அமையும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிஷனுக்காக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். நிறைய பேருக்கு இந்த ஆண்டு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. ப்ரொமோஷன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரன் இந்த ஆண்டு ப்ரொமோஷன் உண்டு. திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது இந்த ஆண்டு அமையும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற மாதிரி சரியான வரனை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது சரியான ஜாதகம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கையில இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வெள்ளி நகைகளை போடுவதை தவிர்த்துக்கணும். கையில வெள்ளி நகைகளை போடும் போது நிறைய பெண்களாக இருந்தாங்கன்னா வெள்ளியில மோதிரம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கும் போது மேலும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற்று, அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் பிரம்மாண்டமான விஷயமா தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும்.